தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இன்றைக்கும் தொடர்ந்து நெகேமியாவினுடைய புத்தகத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தேவன் தாமே நம்மோட பேசுவாராக. நெகேமியாவினுடைய புத்தகத்திலே கடைசியாக நாம் தியானித்து நிறைவு செய்தது நெகேமியாவினுடைய புத்தகத்தின் 5ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்து நிறுத்தினோம். It was Nehemiah chapter 5 which we have discussed last time. அதனுடைய 12வது வசனம் வரைக்குமாக நாம் தியானித்தோம். till verse 12 அது வரைக்கும் நாம் தியானித்தோம். அதுல 2 பகுதிகளாக அந்த நாளில நாம் பிரித்து அதனை தியானித்தோம். முதல் 5 வசனங்கள் verse 1 to 5 அதிலே பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கூக்குரல், ஒரு அவுட்க்ரை அந்த ஜனத்தின் மத்தியிலே எழும்புகின்றதை நாம் பார்த்தோம். அங்கே வாழ்ந்து வந்த மக்கள், அந்த மதிலை கட்டி வந்திருந்த மக்கள், அவர்கள் மத்தியிலே 3 பிரிவினராக இருக்கக்கூடிய மக்கள், 3 groups of people, அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு கூக்குரலை, ஒரு மன்றாட்டை நெகேமியாவுக்கு முன்பதாக அவர்கள் வைக்கிறார்கள். அதைத்தான் அந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். ஒரு குழுவினர்களுக்கு நிலம் சொத்து எதுவுமே இல்லை. இரண்டாவது இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிலம் சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் அடைமானம் வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிலங்கள் மற்றும் இருக்கக்கூடியவற்றை ராஜாவினுடைய வரிப்பணம் செலுத்துவதற்காக அதற்கென்று கடனாக வாங்கி அவர்கள் அதனை செய்கிறார்கள். இதுதான் அந்த 3 குழுவில் இருக்கக்கூடிய மக்கள். அவர்கள் அவர்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயம், பெர்சிய மக்கள் எங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள், அவர்கள் எங்களுக்கு எதிராக இவ்வளவு நிர்பந்தப்படுத்தினார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அவருடைய முறைகேடு என்னவென்று சொன்னால், அவருடைய குறை என்னவென்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சொந்த மக்களினாலே இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். They have been levied a greater tax by their own people. அவர்கள் தங்களுடைய மக்களினால அதிகமான ஒரு பாதிப்பை அடைந்த காரணத்தினாலே இப்பொழுது அந்த ஒரு மன்றாட்டை இப்பொழுது நெகேமியாவுக்கு முன்பதாக வைக்கிறார்கள். அதைத்தான் நாம் தியானித்தோம். அதன் பின்பதாக பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய டாக்ஸேஷன் முறைகள், அவருடைய வரி எப்படியாக அவர்கள் கணக்கிடப்படுகிறது, எத்தனை அதிகமான வரி அவர்கள் செலுத்துகிறார்கள், அதன் மூலமாய் ஆதாயப்பட்டவர்கள் யார் என்பதெல்லாம் நாம் தியானித்தோம். இது அதனுடைய முதல் பகுதி, verse 1 to 5, 1 முதல் 5 வரை இருக்கின்ற வசனத்துல நாம் தியானித்தோம். இரண்டாவதாக இதை கேள்விப்பட்ட இந்த நெகேமியா, இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட நெகேமியா அதற்கு எப்பேற்பட்ட ஒரு பதிலை கொடுக்கிறார் என்பதுதான் அதனுடைய 6வது வசனத்தின் அடிப்படையில நாம் சிந்தித்தோம். From verse 5 and 6, 5ம் 6வது வசனத்தில் ரெண்டுமே சேர்த்து நாம் தியானிக்கும் பொழுது நெகேமியா விஷயங்களை பொறுமையுடன் கவனிக்கிறார், கூர்ந்து கவனிக்கிறார். He listened to what was told by these people. இந்த ஜனங்கள் எதனை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், என்ன முறைகேடு தங்களுடைய மக்கள் மத்தியில் நடைபெறுகிறதோ அதை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நெகேமியா பொறுமையுடன் கேட்டார். 6வது வசனத்திலே ஒரு நீதியான ஒரு கோபம், he was raged with a righteous anger. அதான் 6வது வசனத்துல நான் வாசித்தோம். சற்று அவர் கோபப்பட்டு, and I was very angry when I heard their cry and these words. இந்த வார்த்தையில நான் கேட்ட பொழுது அதிகமாய் கோபம் அடைந்தேன் என்று அந்த வசனத்திலே சொல்கிறார். பின்பதாக நாம் அது வரைக்கும் தான் நாம் அன்றைக்கு 6வது வசனம் வரைக்கும் தியானித்து நாம் அன்றைக்கு நிறைவு செய்தோம். ஆகவே இன்றைக்கு நாம் 7வது வசனம் துவங்கி கடைசி இருக்கக்கூடிய 19வது வசனம் வரைக்குமாக from verse 7 to 19 இது வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அதை 2 பங்காக நாம் பிரித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் இந்த வசனத்தை 7 முதல் 19 வரை இருக்கின்ற வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே பெரும்பாலுமாக நெகேமியா தன்னிடம் குறையாக சொன்ன மக்களுக்கு எப்படி செயல்படுகிறார் என்பதை முதல் பகுதியில 7 முதல் 13 வரை இருக்கின்ற வசனத்திலே நாம் தியானிக்க முடியும். இரண்டாவதாக மக்கள் இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள், அதற்கேதுவாக இப்பொழுது என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் அவர் கொடுக்க போகிறார், எதன் அடிப்படையிலே இப்பொழுது அவர் அதற்கான பதிலை சொல்ல போகிறார், எப்பேற்பட்ட ஒரு தீர்வை தன்னுடைய மக்கள் மத்தியிலே கொடுக்க போகிறார் என்பதை அதனுடைய கடைசி பகுதியாக இருக்கிற 14 முதல் 19 வரை இருக்கக்கூடிய பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இதுதான் 2 பகுதிகளாக நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய தியானத்தினுடைய தலைப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புவது, தேவன் விரும்பக்கூடிய தலைமைத்துவம், leadership that God desires. தேவன் ஒரு இடத்திலே ஒரு குறிப்பிட்ட மக்கள் மத்தியிலோ அல்லது தன்னுடைய சபையின் மத்தியிலோ அல்லது தன் ஜனத்தின் மத்தியிலோ விரும்பக்கூடிய தலைமைத்துவம், விரும்பக்கூடிய லீடர்ஷிப் எப்படிப்பட்ட லீடர்ஷிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த 7 முதல் 19 வரை இருக்கக்கூடிய வேத வசனத்திலே நான் தியானிக்க முடிந்தது. ஆகவே 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். முதலாவதாக அவர் சொல்லும் பொழுது, இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட பின்பதாக என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு
ஆக இங்க முதல் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? Then I consulted with myself. விஷயங்களை சொன்ன பொழுது he was immediately confronting with something. உடனடியாக அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? அவர் அதை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன? நான் இப்பொழுது ஒரு என் ஜனத்தின் மத்தியிலே நடைபெறக்கூடிய அநீதியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். I have come across something that was not righteous in the sight of God and it is completely against the word of God. தேவன் ஏற்கனவே தன்னுடைய பிரமாணங்களிலே கொடுத்து வைத்திருக்கின்றவற்றிற்கு நேர்மாறாக அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் தன்னோட கூட உடன் பணியாட்களாக இருக்கக்கூடியவர்களும் செயல்படுகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட நெகேமியா இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு அரசியல்வாதியாக அவர் பேசவில்லை. புகழ்பெற்ற பைபிள் ஸ்காலர் வாரன் விஎஸ்பி இதற்கென்று அவர் சொல்லும் பொழுது, நெகேமியா was not a politician who asked what is popular or a diplomat who asked what is safe, but as a true leader who asked what is right. ஒரு சரியான ஒரு தலைவனாக நெகேமியா இங்க செயல்படுகிறார். வாரன் விஎஸ்பி சொல்லும் பொழுது, நெகேமியா இந்த விஷயங்கள் எல்லாம் எதுங்க புகழ்பெற்ற ஒன்று, ஜனங்கள் எதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவர் கேட்கல, ஒரு அரசியல்வாதி கேட்பதை போல, அல்லது ஒரு அரசியல் ஒரு தந்திரமாக செயல்படக்கூடிய அரசியல் நுட்பமாக செயல்படக்கூடியவராக இதுல எது பாதுகாப்பானது அதுல ஒரு முடிவெடுக்கலாம் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக ஒரு உண்மையான ஒரு தலைவனாக, தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவனாக இருந்து இதுல எது சரி, he was asking the question what is right more than what is safe, more than what is popular. அதைத்தான் அவர் சொல்கிறார். அதைத்தான் என்னாலும் தியானிக்க முடிந்தது. 7வது வசனத்தில் சொல்வது, he consulted within myself, he consulted within himself. அப்படியானால் கேள்விப்பட்ட விஷயத்தை முதலாவது அவர் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். முதலாவது அவர் தனக்குள்ளாக தன்னுடைய மனதிற்குள் வைத்து அதனை ஆலோசனை செய்து பார்க்கிறார். அவர் தனக்குள்ளாக தன்னுடைய இருதயத்தோடு பேசுகிறார். அந்த வார்த்தை தான் கன்சல்டட் வித் மைசெல்ஃப் என்று சொல்லும் பொழுது, ஐ வாஸ் டாக்கிங் டு மைசெல்ஃப். நான் என்னோட கூட என்னுடைய ஆத்மாவிலே வைத்து என்னுடைய மனதிலே வைத்து அதை நான் பொறுமையுடன் நானே அதனை தியானித்து பார்க்கிறேன். ஐ ப்ராசஸிங் வாட் வாஸ் டோல்ட் அன்டில் நவ். இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இட் வாஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் தி வில் அண்ட் தி வொர்க் ஆஃப் காட். செயலுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் இது முற்றும் புறமானதாக இருக்கிறது என்ற ஒரு தீர்மானத்திலே அவர் வருகிறார். இது மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. ஒருவேளை தேவன் நம்மை தலைவர்களாக வைத்திருக்கின்ற நேரத்திலே ஒரு சில அநீதிக்குரிய ஒரு சில விஷயங்களை நம்மிடத்துல கொண்டு வரும் பட்சத்துல நாம் அதை குறித்து எப்பேற்பட்ட பிரதிச்சையை நாம் செய்கிறோம்? How do we respond to some of the situations when we come across in the areas where God has placed us? தேவன் நம்மை வைத்திருக்கக்கூடிய சில இடங்களிலே, தேவன் நம்மை குறிப்பிட்ட இடத்துல வைத்திருக்கும் பட்சத்திலே ஏதோ ஒன்றை நம்முடைய காதுகளில வந்து கேட்கப்படும் பொழுது, அல்லது ஜனங்கள் நேரடியாக வந்து நம்மிடத்திலே சொல்லும் பொழுது, அதை எப்பேற்பட்ட முறையிலே நாம் அதனை பிரதிச்செயல் செய்கிறோம், அதற்கு ஏதுவான பதில் செய்கிறோம், அதற்கு ஏதுவான ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் என்பது இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் ப்ராசஸ் பண்ண விஷயம் என்னன்னா, this is something which is against the will of God. அதனால் நினைத்து விட்டு ஆலோசனை பண்ணி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, அப்பொழுது கடிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறார்? ஆலோசனை செய்கிறார். கடிந்து கொள்வது மிக எளிதான ஒன்று. To rebuke someone or to say something against a person or to speak something against a person is very easy. மிக மிக எளிதாக நாம் ஒருவருக்கு எதிராகவோ ஒருவரை கடிந்து கொண்டோ ஒருவருக்கு நாம் நம்முடைய சத்தத்தை நம்முடைய குரலை எழுப்பி பேசுவது எளிதாக பேசிவிடலாம். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் அந்த விஷயத்தை தீர ஆய்வு செய்திருக்கின்றோமா? அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அது உண்மைதானா? அதை நாம் பேசுவதற்கு சரிவர இருக்கின்றதா? அது வேத வசனத்திற்கு ஒரு ஏற்புடையதாக இருக்கின்றதா? அது அவர்கள் நாம் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையானதா என்பதை பற்றி தீர ஆலோசனை செய்து அவர் இப்பொழுது கடிந்து கொள்ள துவங்குகிறார். அதான் நாம் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read Proverbs chapter 16 and verse 32, அதுல வாசிக்கக்கூடிய வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஞானி அங்கு எழுதும் பொழுது சொல்லக்கூடியது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். He that ruleth his spirit is more or is better than who is taketh a city. தன்னுடைய மனதை அடக்கக்கூடியவன் அவன் உத்தமனாக இருக்கிறான், மேன்மையுள்ளவனாக இருக்கிறான். அதை இங்கே நெகேமியா செய்கிறார். இதை செய்துவிட்டு அவர்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறார்? 7வது வசனத்துல, நீங்கள்
அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடிவரச் செய்கிறார். ஒரு புறத்திலே தலைவர்களை கூடிவரச் செய்து, ஏனென்றால் அது நேரடியாக தேவனுடைய வசனத்துக்கு புறம்பான ஒன்று. ஆகவே தலைவர்களையும் அங்கே அவர்கள் மேல் ஆட்சி செய்த யூத பிரபுக்களையும் அவர் கூடிவரச் செய்து, மறுபுறத்திலே ஜனங்களையும் கூடிவரச் செய்து விட்டார். கூடிவரச் செய்து இப்பொழுது அதற்கு ஏதுவான விஷயத்தை அவர் சொல்லி புரிய வைக்க போகிறார். எதன் அடிப்படையிலே புரிய வைக்க போகிறார்? தன்னுடைய சொந்த அனுபவமா அல்லது இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களா? அதெல்லாம் இல்லை. அதை தன் அனுபவத்தை பின்பதாக சொல்லுகிறார். மீட்பில் இருக்கக்கூடிய 13வது வசனத்தை சொல்லி அதன் பின்பதாக சொல்ல துவங்குகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக இவர்கள் எந்த விஷயத்திலே தேவனுடைய கோட்பாடுகள், தேவனுடைய பிரமாணங்கள், தேவனுடைய கட்டளைகள், நியமங்களை அவர்கள் நேரடியாக மீறி இருக்கிறார்கள் என்பதை சொல்லி புரிய வைக்கிறார். Before explaining his own experience, he is now starting with the already written the laws and the precepts which God has given in the laws of Moses. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் இதையெல்லாம் இவர்கள் மீறி இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக குறிப்பிடுகிறார். நாம் முதலாவது 8வது வசனத்தை வாசிப்போமே. அவர்களை நோக்கி, அதாவது அங்கே கூடியிருக்கக்கூடிய ஜனங்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். இங்க நடைபெறக்கூடிய விஷயம், இங்க சொல்லக்கூடிய வார்த்தை முக்கியமாக நீங்கள் கவனிக்கும் பொழுது, விற்கப்பட்ட யூதர், அதே போல எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில், மறுபடியும் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா, விலைப்பட்டு போகலாமா? நான் சொல்ற அந்த அடிக்கோடு இருக்கின்ற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரியுது என்று நினைக்கிறேன். எபிலிட்டி டு redeem, to sell your brethren, to sold, to be sold. அதே மாதிரி found nothing, no answer. அப்ப இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? The redemption is very much important among the people of God. இந்த ஜனத்தின் மத்தியில we have redeemed our brethren, but you have sold your brethren. இங்க என்ன சொல்றாரு? Who are they? இவங்கெல்லாம் யாரு? இவங்க அந்நிய நாட்டு ஜனங்களா, பெர்ஷிய நாட்டு ஜனங்களா, இல்லது வேற யாராவதா, வேற அந்நிய தேசத்தாரா, கானானியர்களா, அல்லது மற்ற எபூசிய ஜனங்களா, மற்ற ஜனங்களா, அந்நிய தேசத்தாரா, எகிப்தியரா? இல்லை இல்லை இல்லை. இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தெளிவாக அவர் சொல்கிறார், we have redeemed our brethren. நாங்க என்ன பண்ணோம்? எங்கள் சகோதரரை நாங்கள் மீட்போம். இரண்டாவது சொல்லும் பொழுது, பட் நீங்க என்ன பண்ணீங்க? you have sold your brethren. உங்களுடைய சகோதரரை நீங்க வித்து போட்டீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சகோதரரை மீட்போம். ஆனா அதுல நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ஜனங்களை, ஒரு குறிப்பிட்ட இருக்கக்கூடிய சகோதரரை நீங்கள் விற்று போட்டீர்கள். விற்று போட்டவர்கள் யார்? பக்கத்து வீட்டுக்காரனா? விற்று போட்டவர்கள் யார்? அந்நிய ஜனங்களா? இல்லை, உங்களுடைய சகோதரர். இவர்களை நீங்கள் விற்று போட்டீர்கள். மறுபடியும் சொல்லும் பொழுது, we have redeemed our brother. நாம் நம்முடைய ஜனங்களை, நம்முடைய சகோதரரை மீட்டோம். இந்த எண்ணம் பாருங்க. இங்க நெகேமியா சொல்லும் பொழுது அவருடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன? என் சகோதரர், உங்கள் சகோதரர். இது மற்ற வீட்டு ஜனங்கள் இல்ல, என் கூட பிறந்தவன் கிடையாதுதான், என்னுடைய உடன் சகோதரர் கிடையாது, என்னுடைய ரத்த உறவில வந்தவர்கள் அல்ல. மாறாக நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம், நாம் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். we are the family of God, we are the house of God, we are the congregation of God. நாம் தேவனுடைய கூடுகையாக இருக்கிறோம், தேவனுடைய மந்தையாக இருந்து கொண்டு, தேவனுடைய வீடாக இருந்து கொண்டு நாம் இப்ப என்ன செய்து கொண்டு வருகிறோம்? கர்த்தருடைய பண்ணையிலே ஒன்றாய் இணைந்து வேலை பார்த்து வருகிறோம். ஆனால் நீ செய்தது என்ன? ஒரே சகோதரராக இருக்கக்கூடிய, ஒரே தகப்பனின் பிள்ளைகளாக இருக்கின்ற நம்மில் இருக்கின்ற அநேகரை நீங்கள் விற்று போட்டீர்கள். இது எவ்வளவு மிகப்பெரிய முறைகேடாக இருக்கிறது. இந்த redeemed என்று சொல்லப்படும் பொழுது, it is the means to buy back, often used in the context where the redeeming a family member from slavery. அதான் இந்த மீட்பு என்று சொல்லப்படும். என்ன சொல்கிறார்? நீங்க வித்தீங்க. என்னென்ன வித்தீங்க? சும்மா வித்து விட்டீங்களா? நீங்கள் மறுபடியும் அடிமையாக விற்று விட்டீர்கள். ஒருவனை சுயாதீனனாக நான் இப்பொழுது மீட்டிருக்கையில் நீங்கள் அவனுடைய சுயாதீனத்தினுடைய நிலைமையிலிருந்து அவனை அகற்றி விட்டு இப்பொழுது மீண்டுமாய் அவனை அடிமைத்தனத்திற்குள் ஆக்கி இருக்கிறீர்கள். இது அவ்வளவு நிலைமையாக இருக்கிறது. How bad it is that these people have done. இதை தேவன் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வரைக்குமாய் வாசிக்கும் பொழுது அதை மிக தெளிவாய் சொல்கிறார். அது போல நெகேமியாவும் இங்க இருக்கக்கூடிய மற்ற ஜனங்கள் சொல்லும் போது, யாருக்கு விற்றீர்கள்? நீங்க சொந்த மக்களுக்காக விற்றீர்கள், நீங்கள் புறஜாதியாருக்கு விற்றீர்கள். You have sold these people to an outside people, to an foreign nation. இதை தெளிவாய் தன் ஜனங்களை குறித்து செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் இவர்கள் செய்தது என்ன? இவர்கள் தேவனுடைய அந்த மீட்பின் திட்டத்தையே அவர்கள் இப்பொழுது குலைத்து போடுவதை போல் செயல்பட்டிருக்கிறார்கள். இதான் முதலாவது அவர் பார்த்தது. The redemption has become so
vain in your eyes. உங்களுடைய பார்வைக்கு நான் மீட்டது, நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய சகோதரரை மீட்டது உங்களுக்கு அற்பமாய் போய்விட்டது. அதான் ஃபர்ஸ்ட் விஷயமா அவர் சொல்றார். இரண்டாவதாக 9வது வசனம், 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அவர் சொல்வது என்ன? இன்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? ought ye not to walk in the fear of our God? அப்பொழுது இதற்கான காரணம் என்ன சொல்கிறாரு? இதனுடைய காரணம், இவங்க நீங்க விற்று போட்டது உங்களுடைய எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய சகோதரன், என்னுடைய உறவினனுடைய சகோதரன், எனக்கு மிகவும் நெருங்கின ஒருவன். இதெல்லாம் காரணம் சொல்லவில்லை. நீங்கள் விற்காமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், அல்லது தேவனுடைய மீட்பை அற்பமா எண்ணாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், அதற்கு இருக்கக்கூடிய அடிப்படை காரணம் என்ன? What is the basic reason that you should have in your mind when you have done this? அதான் சொல்றாரு 9வது வசனத்துல என்ன சொல்கிறாரு? that ought ye not to walk in the fear of our God. நீங்க விற்றீர்களே, விற்கும் போது உங்களுக்கு பயம் இல்லையா? இவர்களெல்லாம் யாரு? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் அல்லவா? நாம் தானே சேர்ந்து விற்றோம். ஆனால் உங்கள் மனதிலே நீங்கள் நினைத்திருக்கின்ற நினைவுக்கேற்றவர்களாய் உங்களுடைய மனசும் உங்களுடைய மாம்சமும் விண்ண பிரகாரமாய் நீங்கள் செய்து நினைத்து உங்களுடைய சுய லாபத்திற்காக, உங்களுடைய சுய ஆதாயத்திற்காக இந்த ஜனத்தை மீண்டுமாய் நீங்கள் விற்று போட்டீர்கள். மறுபடியும் ஒரு அடிமைத்தனத்திற்குள் கொண்டு போய் விட்டீர்கள். அப்பொழுது உங்களுக்கு கர்த்தரை பற்றுகின்ற பயம் இல்லையா? Don't you have the fear of God within your heart? Do you not rever in the presence of God? கர்த்தருடைய சமூகத்திலே அதற்கேற்ற ஒரு பயபக்தி இல்லாமல் போய்விட்டதா? உங்களுடைய சகோதரரை மீண்டுமாக அந்த அடிமைத்தனத்திற்குள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அதிக கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இதுல பார்க்கும் பொழுதும் எந்த காரணம் கிடையாது. தேவனுடைய பயத்தை முன்னிட்டு அவர் சொல்கிறார். நான் ஏன் அதை மறுபடியும் அந்த ஃபியர் ஆஃப் காட் சொல்கிறேன் என்றால், இதே விஷயத்தை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அவர் பின்பற்றி இருக்கிறார். He has followed the same thing in his own life. 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். சொல்லும் பொழுது அதனுடைய கடைசி பகுதியில் நீங்கள் வாசித்தீர்கள், நானோ தேவனுக்கு பயந்ததனால் இப்படி செய்யவில்லை. I have feared God and I have not done like the way that you have dealt with your brethren. நான் ஏன் பண்ணல? கர்த்தருக்கு பயந்ததுனால பண்ணல. என் சொந்தக்காரனுக்கு நான் பட்சபாதம் பண்ணணும், இல்ல என்னுடைய உறவினனுக்கு பண்ணணும், என்னுடைய அண்ணன் தம்பிக்கு பண்ணணும் என்று நான் பண்ணவில்லை. மாறாக கர்த்தருக்கு பயந்தேன், நான் இதுல ஈடுபடவில்லை. அது நிமித்தமாக உங்களை கண்டித்து உணர்த்துகிறேன் என்று அவர் சொல்கிறார். எதனையே ஒரு அப்பீலா வைக்கிறாரு? இட் இஸ் a fear of God, not just a legal obligation. லீகல் ஆப்ளிகேஷன் கிடையாது, மாறாக கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் உங்கள் உள்ளத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியம் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. நாங்க இப்படியா பண்ணோம் என்று சொல்லிவிட்டு இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. let us leave off this taxation method or usury. அதான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி, let us leave off this usury என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதனுடைய விஷயம் என்ன? நீங்க பண்ணீங்க, அதற்கான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன், உங்களுடைய மனதிலே தெய்வ பயம் இல்லை. ஆகவே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ்? ஒரு தலைவன், தேவன் விரும்பக்கூடிய தலைவன் ஒரு விஷயத்திற்கு எப்படி எல்லாம் அதற்கான பதிலை கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறார். இரண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். மூன்றாவதாக சொல்யூஷன் சொல்லும் பொழுது, இட் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு லீவ் இட் அவுட் இம்மீடியட்லி. உடனடியாக. நீ நாளைக்கு பண்ணலாம், நாளானைக்கு பண்ணலாம் என்பதெல்லாம் கிடையாது. இட் ஹாஸ் டு பி லெஃப்ட் அவுட் இம்மீடியட்லி. இன்றைக்கு அட் த சேம் மொமெண்ட், இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேனே, இதே நேரத்தில் நீ இந்த விஷயத்திற்கான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். இதே நேரத்தில் நீ இதற்காக இருக்கக்கூடிய ஒரு முடிவை கொண்டு வந்து இப்பொழுது வாங்கக்கூடிய இந்த வரி பணத்தை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். எதன் அடிப்படையிலே சொல்லியிருப்பாரு? எதன் அடிப்படையிலே? மக்கள் மேல் அவர் அக்கறை உள்ளதனால. அந்த அக்கறை வருவதற்கு முன்பதாக தேவனுடைய பிரமாணம் அவர்கள் மனதில் இருக்கிறது. ஏனென்றால் யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 25வது வசனம், உபாகமம் 23:19 நாம் வாசிக்கும் பொழுது, it forbids the Jews for charging interest from the fellow Jews. நம்ம இந்த வசனத்தை வாசிக்கலாமே. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம், Deuteronomy chapter 23 and verse 19. 23ஆம் அதிகாரம் 19வது வசனம், கடனாக கொடுக்கிற பணத்திற்கும் ஆகாரத்திற்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. Do not get any interest or any usury from your own brother. உங்க சொந்த சகோதரனா வாங்காதீங்க. இந்த தெளிவாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த தெளிவாக மீறப்பட்டதனால உடனடியாக அவங்க சொல்றது, let us leave out this. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதும் அநேக விஷயங்களிலே மீறும் பொழுதும் let us put off
let us lay aside, நாம் இதனை விட்டுவிடுவோம், இதனை ஒழித்து விடுவோம், இதை நிறுத்தி விடுவோம் என்று சொல்வதைப் போல இங்கே இங்கே ஒரு நல்ல ஒரு தலைவனாக நெகேமியா என்ன சொல்கிறார், இதை இப்படியே நிறுத்தி விடுவோம். அங்க சொல்லும் பொழுது யூ ஸ்டாப் என்று அவர் சொல்லல, என்ன சொல்கிறாரு, லெட் அஸ் லீவ். தன்னை சேர்த்து சொல்கிறார். எப்படிங்க தன்னை சேர்த்து சொல்கிறார் அந்த இடத்துல? He involves himself among the people who had gone astray. அங்க வழி விலகி போயிருக்கக்கூடிய ஜனத்தின் மத்தியில என்னுடைய சகோதரர், என்னுடைய மக்கள், என்னுடைய ஜனங்கள் சொல்லும் பொழுது அதை நாம் விட்டு விடுவோம், அதை இன்னைக்கு என்ன பண்றோம், விட்டு விடுவோம் என்று அவரும் தன்னையும் சேர்த்து அவர் சொல்கிறார். அடுத்தது 11வது வசனத்துல அதனுடைய ரெஸ்டோரேஷன் அவருடைய செகண்ட் ஸ்டெப் அவர் சொல்கிறார். 11வது வசனத்துல, நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் ஒலிவத் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்தினாலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் 101 விதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன். இப்பொழுதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து விட்டது. ஏன்னா, நீங்கள் வாங்கின வட்டியை திருப்பி கொடு. You have to restore the one that you have got as an interest, as an usury from the people of God. தேவனுடைய ஜனத்தின் மத்தியிலிருந்து எதையெல்லாம் நீங்க வட்டியா வாங்குனீங்களோ, you have to restore it back unto them. You have to fully, there must be a full restitution to the people of God. அங்க இருக்கக்கூடிய தேவ ஜனங்களுக்கு நீங்க ஏதோ சரி நீங்க வாங்கிட்டீங்க, வாங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எந்தெந்த ஜனத்தினெல்லாம் நீங்க வாங்கினீர்களோ அவரிடம் வந்து ஒரு மன்னிப்பை கேளுங்கள், ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருங்க போதும், அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுங்க போதும். அதுல அப்படிலாம் சொல்லவில்லை, மாறாக தெளிவாக சொல்கிறார் எதையெல்லாம் கொடுக்க வேண்டும். நீங்க வாங்கின நிலங்கள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவத் தோப்புகள், தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், இது எல்லாத்திலையுமே நீங்க எதையெல்லாம் வாங்கினீங்களோ அதையெல்லாம் நீங்கள் திருப்ப கொடுத்து விட வேண்டும். It has to be complete restoration has to be given. Even the phrase வந்து நீங்க even the 100th part, அதாவது 100% வீதமாக அவர்களிடத்தில் நீங்கள் வாங்கினவற்றை. அப்படியானா காமன் ரேட், பெர்ஷியனுடைய பொருளாதார ரீதியில இது வந்து காமனாக பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான பயன்படுத்தப்பட்ட ஒரு வட்டி விகிதமாக அவர்கள் காணப்படுகிறது. அதுல சொல்லும் பொழுது ஒரு மாசத்துக்கு 1% இன்ட்ரெஸ்ட், 1% வட்டி, இதான் அங்க சொல்லப்படுகின்ற விதம். ஆகவே அதுல 101 என்று சொல்லுகின்ற ஒரு சதவீதம் தான் இங்க சொல்லப்படுகிறது. அப்படியானால் 100 கிலோ தானியம் என்றால் 1 கிலோ தானியம், இதுதான் அங்கே சொல்லப்படக்கூடிய வீதமாக இருக்கின்றது. அப்படி நீ வாங்கியிருப்பீர்கள் என்றால் அந்த ஒன்றை திருப்ப நீங்கள் செய்துவிடு. Even if it is the very less, even if it is very meager amount that what you have got from these people, it has to be restituted to them. மீண்டுமாக அவர்களுக்கு இதை நீங்கள் திருப்பி செலுத்தியாக வேண்டும் என்பதை சொல்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது லூக்காவுடைய 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சகேயுனுடைய நாம் சரித்திரத்தை நாம் வாசிக்கின்றோம். அங்கே சகேயுவனிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசப்பட்டது தெரியாது, ஒருவேளை இதையே சொல்லியிருப்பாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் சகேயுவனுடைய மனமாற்றத்தினுடைய பின்பதாக வந்த நேரத்தில் சகேயன் சொல்கிறார், ஆண்டவரே, நான் வாங்கினதற்கு நாலத்தனையாக திரும்ப தருகிறேன். நான் ஒரு முறை மடங்கு வாங்கினால் அதை திரும்ப தருகிறேன், நாலத்தனையாக தருகிறேன் என்று சொல்கிறார். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு மனம் மாற்றம் அங்கே சகேயுனுடைய வாழ்க்கையில வந்து விட்டது. பிரியமானவர்களை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, இங்கே இந்த ஜனங்கள் அங்க ரீஸ்டோரேஷன் என்று வரும் பொழுது whatever that has been taken as an interest from them, from these people, have been given it back, has been given it back. அதான் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள், அதற்கான ரெஸ்பான்ஸ், ஜனங்களுடைய பதில் என்ன, அதற்கு அவர்கள், நாங்கள் அதை திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படியே செய்ய அவர்களை ஆணையிடுவித்துக் கொண்டேன். we will restore them. இந்த ஜனங்களுடைய உண்மையான பதில் என்ன, சரி நாங்க தப்பு செய்துட்டோம், எங்களுடைய சகோதரருக்கு எதிராக நாங்கள் தவறான முறையில வட்டி வாங்கி விட்டோம், அதற்கு எதுவாக இருக்கின்ற கம்ப்ளீட் ரெஸ்டோரேஷனை எங்களுடைய ஜனத்திற்கு எதிராக நாங்கள் கொடுத்து, நீங்கள் சொல்லுகிறீங்களா அதற்கு we completely obey and we are liable, we are accountable for this. இந்த குறிப்பிட்ட விஷயத்திற்கு நாங்க அதற்கு கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும், அதற்கு எதுவான பதில் நிச்சயமா செய்தாக வேண்டும். ஆகவே சொல்லுகிறபடி அதை நாங்கள் திரும்ப செலுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். செலுத்துவதற்காக இருக்கின்ற ஆணையை ஆசாரியர்கள் முன்பதாக வைத்து அவர்கள் அதன் கடைசி வசனத்தில் வாசிக்கும், கடைசி பகுதியில வாசிக்கும் போது அவர்களை ஆணையிடு விடுத்துக் கொண்டு they made a note so that they will fulfill in the coming days. வரக்கூடிய நாட்களில் அதனை திரும்ப செலுத்துவோம் என்றும் அதை ஆசாரியனுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே அங்கே அவர்கள் அதனை ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும்
அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவன், இந்த பிரகாரமாக நான் உதறி போடப்பட்டு பெருமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொன்னார்கள். இதை வாசிக்கும் பொழுது இவ்வளவு கொடுமையான முறையிலே ஒரு பதிலை சொல்லியாக வேண்டுமா? இவ்வளவு கொடுமையான முறையிலே ஒரு ஒரு சாபத்திற்குரிய ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமா என்று ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு நேரடியாக அவர்கள் கீழ்ப்படியாத பொழுது, கர்த்தருடைய பிரமாணத்திற்கு நேரடியாக அவர்கள் ஒரு மீறும் நேரத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய அடிப்படையில சொல்ல வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு ஏதுவாக பிரமாணங்களின் அடிப்படையிலே சொல்ல வேண்டுமானால் அது சாபத்திற்கு ஏதுவாகத்தான் சொல்லும். It will not become a blessing for them, for their family and for their generations. நாம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். உபாகம் 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதே போல பிரமாணங்களை மீறும் நேரத்திலே அதற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவருக்கு நேரடியாக கர்த்தருடைய சாபம் வரும் என்று சொல்கிறார். உங்களுக்கு உங்கள் முன்பதாக இன்றைக்கு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பங்காக மாறும் என்பதையும் கர்த்தர் அவர்களுக்கு சொல்கிறார். அப்படியானால் இந்த ஜனங்கள் இப்பொழுது ஏற்கனவே மீறிவிட்டார்கள், ஏற்கனவே தவறை செய்து விட்டார்கள், தங்கள் சகோதர அடிமைத்தனத்திற்குள் வெற்றி விட்டார்கள். இப்பொழுது நாங்கள் மீண்டும் திரும்ப அதனை செலுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு உறுதிமொழியும் செய்து விட்டார்கள். உறுதிமொழி செய்துவிட்ட பின்னதாக அதனை அவர்கள் மீறும் பட்சத்திலே அந்த உறுதிமொழியை, அந்த ரெஸ்டரேஷன் பண்ணுகிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு டிசிஷனை, ஒரு கமிட்மெண்ட்டை அவர்கள் மீறும் பட்சத்துல நாம் பிரசங்கியில வாசிக்கிறோம் அல்லவா, ஒரு உறுதிமொழி எடுக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்கும் அவன் கவனமாக இருக்க கடவன் என்று சொன்னதை போல he is very much accountable, he is liable before God that he has to fulfill the vow that he has taken, the vow that he has taken before the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அதனை நிறைவேற்றுவதற்கு தவறி போவார்களானால் அதற்கு கணக்கு போவைக்க வேண்டியதும் அவனும் அவனுடைய குடும்பத்தாருமே. அதனாலதான் இங்க சொல்கிறார், I shook my lap, என்னுடைய மடியை நான் சற்று உதறி போட்டு, அங்க இருக்கின்ற என் வஸ்திரத்தை உதறி போட்டு, இப்படி இந்த வார்த்தை நிறைவேற்றாதவன் அவன் அதே சமயத்திலே தேவன் உதறி போட கடவர், அவனை இந்த உதறி போடுவர் என்று சொல்லப்படும் பொழுது he will not be in the midst of the people of God, அல்லது அவன் சபிக்கப்பட்டவனாக, அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக, அவன் அந்த தேவனுடைய சமூகத்தில் இல்லாத ஒருவனாக போவானாக என்பதை சொல்கிறார்கள். இதனை சொல்லும் பொழுது ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆமேன் என்று சொன்னார்கள். They indicated the conviction and unity. இதற்கு எதுவாக ஒரு உணர்த்துதல் ஏற்பட்டவனமாக, ஒருமுகமாக அவர்கள் அதற்கு ஒரு பதிலை சொல்கிறார்கள். இங்கே நான் முதல் பகுதியிலே வாசித்ததிலே there was an ethical engagement in the life of Nehemiah. நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தன் ஜனத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். எதன் அடிப்படையிலே? தேவனுடைய பயத்தின் அடிப்படையில, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில, தேவனுக்கு எதுவாக செய்து கொண்ட உரிமைக்கு அடிப்படையில, தன் ஜனத்திற்கு எதுவாக, தன் சகோதரருக்கு எதிராக எந்த விதத்திலும் அநீதியான முறையில் நான் செயல்படக்கூடாது என்ற ஒரு உறுதியில அவர் செயல்படுகிறார். A leader is always expected to stand for what is right, even if he has to stand all alone. ஒருவேளை தனியே நிற்க வேண்டிய சூழல் வந்து கூட ஒரு தலைவன் கர்த்தருடைய வார்த்தைக்கேற்றவனமாக, கர்த்தருக்கேற்றவனமாக நிற்க வேண்டியது அவன் மேல் விழுந்த ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் one with God is majority than many without God. நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது மோசையினுடைய அனுபவத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? மோசையிடம் ஆண்டவர் சொல்கிறார், மோசை இந்த பக்கம் வந்து நில்லு, யாரெல்லாம் இந்த பக்கம் வந்து நிற்கிறார்களோ, ஒருவேளை அந்த நேரத்துல யாருமே வரவில்லை என்று சொன்னாலும் கூட மோசை தனித்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக அவர் நின்று கொண்டிருப்பார். That was the leadership that Nehemiah had before the people of God. தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக அப்பேற்பட்ட ஒரு தைரியம் உள்ள, அப்பேற்பட்ட ஒரு கன்வின்சிங் ஒரு லீடராக நெகேமியா நின்றார் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இரண்டாவதாக இதே வேத பகுதியிலே நாம் 14 முதல் 19 வரைக்குமாக verse 14 to verse 19 வரைக்குமாக நாம் வாசிக்கக்கூடிய வசனத்திலே it was the emphatic leadership. ஒரு தலைவனாக எவ்வளவு உறுதியுள்ளவராக இருக்கிறார். He was very very energetic. அதே நேரத்துல உறுதியாக இருந்து கன்வின்சிங்காக he had a very great zeal for God. கர்த்தருடைய வசனத்திற்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கும், கர்த்தருடைய பிரமாணத்திற்கும், கர்த்தருடைய நியமங்களுக்கும் எதுவெல்லாம் முறைகேடாக நடக்கின்றதோ அதற்கெல்லாம் துணிச்சலுடன் தைரியத்துடன் இருக்கக்கூடிய அதே நெகேமியா இப்பொழுது நாம் வாசிக்கின்ற 14 முதல் 19 வரைக்குமாக இருக்கின்ற வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது he was also a person who was sympathizing with his own people. தன் ஜனத்திற்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு
அடர்த்தி இருக்கக்கூடிய தன்னையும் தன் ஜனத்தோடு இணைத்து, என் ஜனங்கள் இவ்வளவு அதிகமாக பரிதவிக்கிறார்கள், என் ஜனங்கள் இவ்வளவு அதிகமாக கஷ்டப்பட்டு வருகிறார்களே, என் ஜனங்கள் இவ்வளவு அதிகமாக சோர்ந்து போனவராக இருக்கிறார்களே, என்னுடைய ஜனங்கள் என்னோட கூட இருந்து ஊழியம் செய்திருக்கக்கூடிய, என்னுடைய கூட இருந்து கர்த்தருடைய வேலையில இணைந்து செயல்பட்ட என்னுடைய ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பரிதவிக்கக்கூடிய மனம் பெற்றவராக இந்த நெகேமியா இருந்திருக்கிறார். அதை சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அங்கே முன்வைக்கிறார் இந்த நெகேமியா. அந்த வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்வதை நான் 2 பங்காக நான் பிரிக்கிறேன். ஒன்று, he was serving God, verse 14 to verse 16 வாசிக்கும் பொழுது அவர் தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்தை அவர் சொல்கிறார். இரண்டாவதாக verse 17 and verse 18, 17 18வது வசனம் வாசிக்கும் பொழுது he was serving the people. இந்த இரண்டுக்குமே ஒரு காரணத்தை சொல்கிறான். நான் ஏன் தேவனுக்கு பணிவிடை செய்கிறேன், நான் ஏன் மக்கள் மேல் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன் என்பதற்கு ஏதுவாக இருக்கின்ற விஷயத்தையும் இரண்டிலும் குறிப்பிடுகிறார். அதை நாம் தியானிக்கத்தான் போகிறோம். இப்பொழுது இதை சொல்லும் பொழுது ஒரு புறத்திலே தன்னுடைய யூதர்கள், தன்னுடைய தேசத்தினுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நெகேமியாவை நாம் வாசிக்கும் பொழுது இந்த பகுதியிலே நீங்கள் 14 முதல் 19 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நெகேமியாவினுடைய ஒரு செல்வாக்கு, அவருடைய சொத்து எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு திரட்சியான பணம் படைத்தவராக இந்த நெகேமியா இருக்கிறார் என்பதும் நாம் வாசிக்க முடியும். அதே நேரத்திலே சொத்தும் பணமும் படைத்தவர் மட்டுமல்ல இந்த நெகேமியா, தேவனுடைய வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் பயந்தவர் என்பதும் இதன் மூலமாய் தெரிய வருகிறது. முதலாவதாக 14 முதல் 16 வரைக்குமாக நாம் வாசிப்போமே. Verse 14 to 16. நான் யூதா தேசத்திலே அதிபதியாக இருக்கும்படி ராஜாவாய் அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடல. எவ்வளவு உண்மையில மனுஷனாக இருந்திருக்காரு பாருங்க. 12 வருஷம், அந்த 20 வருஷ காலம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்கக்கூடிய படிய, அவங்களுடைய ரேஷன், கவர்னர்ஸுக்கு வரக்கூடிய அந்த ரேஷன் வந்துட்டு இவர் வாங்கி சாப்பிடல. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து, இங்க தெளிவா சொல்லு, ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். அப்பொழுது தன்னையும் தனக்கு முன் இருந்த அந்த ரூலர்ஸ், அந்த அதிபதிகளை, அந்த கவர்னர்ஸையும் சற்று ஒப்பிட்டு இங்கே அவர் முன்வைக்கிறார். He did not tax people. He restricted himself, he restrained himself as a disciple of God. ஒரு தேவனுடைய சீஷனாக இருந்து he had a self denial of he said no to some things. எனக்கு இந்த 12 வருஷ காலமாய் நான் என் ஜனத்திடமிருந்து வரக்கூடியவற்றை, அவருடைய தானியமோ, அவருடைய திராட்சை ரசமோ, அவருடைய பணமோ, அவருடைய எதுவுமே எனக்கு வேண்டாம். There was a self denial in his own life. தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்றாரு. Why he is doing so? Because he is into some bigger business than what he was doing in the Persian kingdom. அந்த பெர்சிய சாம்ராஜ்யத்துல எதை இந்த வேலையை செய்து வந்தாரோ அதை காட்டிலும் மிக மேலானதாக இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியாக இருக்கின்ற அந்த எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய மதில் கட்டும் பணியிலே ஈடுபட்டு வருகிறார் இந்த நெகேமியா. ஈடுபட்டு வரும் நேரத்திலே தான் மட்டுமல்ல, தன்னோட கூட இருக்கக்கூடிய, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் அதை செய்ய விட மாட்டேங்கிறார். That much authority that this Nehemiah had, that much influential leader that Nehemiah was. அந்த நெகேமியா தான் ஒரு நல்ல தலைவன் மட்டுமல்ல, தன்னை சுற்றும் இருக்கக்கூடிய ஜனங்களும் இதே கோட்பாடை பின்பற்றி இருக்கக்கூடிய, கர்த்தருக்காக நாம் நிற்கும் பட்சத்திலே, கர்த்தருடைய வேலையினுடைய வரும் பட்சத்திலே நம் ஜனத்தோடாம இருந்து வரக்கூடிய அந்த தானியமோ, அது இருக்கக்கூடிய பணமோ, திராட்சை ரசமோ எதையும் நாம் வாங்கக்கூடாது என்று முன்னிருந்த அதிபதிகள் எல்லாம் வாங்கினாங்க. ஏன் வாங்கினாங்க? ஜனங்களுக்கு பாரமாயிருந்தார்கள். இதெல்லாம் வாங்காது இருந்ததனுடைய காரணம் என்ன? ஜனங்களுக்கு பாரமாயிருந்தார்கள். ஆனால் நான் நினைப்பது அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு காரணம் என்னன்னா, அவரே 15வது வசனத்துல சொல்வது என்ன, நானோ but I was fearing God. Because of the fear of God I did not do this. இதனை செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கா? 100% உரிமை இருக்கிறது. செய்வதற்கான அரசு அதிகாரம் இருக்கின்றதா? அரசு அதிகாரம் எனக்கு உண்டு. I have the right, I have the authority. நான் இந்த யூத ஜனங்கள் மேல் நான் வரி வசூலிக்கலாமா? தாராளமாக வரி வசூலிக்கலாம். எனக்கு தானியம் கூட 40 சேக்கல் வெள்ளி எனக்கு கொடுக்கணும் கேட்டே வாங்கலாம். ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய முக்கிய பங்குல நான் இருக்கக்கூடியவன், அரசாங்கத்தினுடைய முக்கிய பணிகளிலே நான் செயல்படக்கூடிய ஒருவன். நான் கேட்டால் நிச்சயமாக ஜனங்கள் கொடுத்தே ஆக வேண்டும்.
the people are liable to give me these things, these benefits, these things கொடுத்தியாக வேண்டும். But I did not do this. ஏன் நான் பண்ணலன்னா, it is because of the fear of God. தேவனுக்கு பயந்ததினாலே, கர்த்தருக்கு பயந்ததினாலே நான் இதனை செய்யாமல் இருந்தேன். அப்பொழுது இந்த கர்த்தருக்கு பயப்படுவதனாலே இந்த நெகேமியா இதனை செய்வதற்கு தவறுகிறார், செய்வதற்கு அவர் விட்டுவிடுகிறார். என் ஜனங்களுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது, என் ஜனத்திற்கு விரோதமாக நான் எந்த விதத்திலும் அநீதியாக செயல்படக்கூடாது, எந்த விதத்திலும் என் ஜனத்திற்கு விரோதமாக அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு தீங்கையும் கொண்டு வரக்கூடிய முறையில் நான் செயல்படக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். அப்பொழுது இவருடைய மனசுல இருக்கின்ற விஷயம் என்ன? ஒரு சில வசனங்களை வாசித்தால் அது நிச்சயம் நமக்கு புரியும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், Proverbs chapter 8:13, நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் அவன் என்னெல்லாம் செய்கிறான்? verse 13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புறட்டவாயையும் நான் வெறுக்கிறேன். The fear of God is to hate evil. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் என்ன செய்வான்? தீமையை வெறுப்பான். அப்பொழுது தீமை எல்லாம் என்னவெல்லாம் தீமையாக இருக்கிறது? pride, arrogancy, the evil way, and the froward mouth, தீய வழி, புரட்டுவாய், பெருமை, அகந்தை, இதெல்லாம் நான் வெறுக்கிறேன். அப்பொழுது இந்த ஜனத்தின் மத்தியில் நெகேமியா வாழ்ந்து வரும் நேரத்துல கர்த்தருக்கு பயந்ததுனால தீமை வெறுப்பதனுடைய காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறார். கர்த்தருக்கு பயந்ததுனாலே அவர் செய்யாத விஷயம் என்ன? தன் ஜனத்தின் மேலே புரட்டவாய் அவர் பேசல. ஜனத்திற்கு மேலாக தன் தீமையை வருவிக்கல. தன் ஜனத்திற்கு மேலாக தவறானவற்றை வரி வசூலிக்கவில்லை. இதுதான் மிக மிக முக்கியமாக அவர் கருதுகிறார். நாம் 1 பேதுருவினுடைய 5ஆம் அதிகாரம் 2-3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, in 1 Peter chapter 5:2-3, the Christian leadership is marked by humility and not the domination. 1 Peter chapter 5:2-3, அதை வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2-3வது வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, நீங்க என்ன பண்ணி மேய்க்கணும். It is for the leaders. அவர் பேதுரு எழுதுகிறார், you have to feed the flock. But how are you going to do it? How you have to do is that கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமான மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். Feed the flock of God which is among you, taking the oversight thereof, but of a ready mind, willingly, not for filthy lure, but of a ready mind, neither as being lords over God's heritage, but as a humble servant of God. கர்த்தருடைய கரத்திலே ஒரு தாழ்மையுள்ள ஒரு நபராக நெகேமியாவுக்கு இங்கே செய்வதற்கு எல்லாம் உரிமை இருக்கிறது. He can impose his own authority over his people. He can be the Lord over his people. தன் ஜனத்தின் மேல இருக்க முடியும். ஆனா எதுக்கு பயந்தாரு? ராஜாவுக்கு இல்ல, தன் தேவனுக்கு முன்பதாக அவர் பயந்திருந்தார். He was fearing God. இதே விஷயம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் பொழுதும் அவர் பவுல் சொல்லுகின்ற விஷயம் நாம் வாசிக்கின்றோம். அதே போல 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் வாசிச்சீங்க என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுலும் அதே விஷயத்தை சொல்கிறார். மக்கதோனியா ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, I can get money from you people because I am liable. நீங்க எனக்கு நிச்சயம் கொடுத்தியாகணும். You are liable to me. நீங்க எனக்கு, ஏனென்றால் உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்து வருகிறேன், நீங்கள் எனக்கு கொடுத்தியாகணும். ஆனாலும் நான் என்னுடைய கைகளினாலே நான் வேலை செய்து சாப்பிட்டேன். ஏனென்றால் it is for the power of the gospel. It is because of the gospel of God. தேவனுடைய சுவிசேஷத்தை முன்னிட்டு நான் இதனை செய்கிறேன். என்னுடைய காரணம் என்ன? சுவிசேஷம் பரம்ப வேண்டும், தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அந்த காரணத்திற்காக I have a self denial in my own life. என்னுடைய வாழ்க்கையில என்னையே நான் வெறுத்து அதை நான் செய்கிறேன். எனக்கு வரவேண்டிய காரணங்கள் இருந்தாலும் கூட, வர வேண்டும் என்பதற்கான நியாயமான காரணங்கள் இருந்தாலும், I keep it away because of the gospel, because God has kept me as a shepherd over the flock of God. தேவனுடைய மந்தைக்கு மேல் என்னை ஒரு மேய்ப்பனாக வைத்திருக்கிறாரே அல்லாமல் என்னை ஒரு அதிகாரியாக வைக்கல. None of us are kept as a master or as a manager over the God's people, or as a lord over God's people, but as a shepherd. ஒரு மேய்ப்பனாக மட்டும்தான் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார் ஒழிய ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒருவராக அல்ல.
அது மட்டும் இல்லாமல் மார்க்கு சுவிசேஷம் 10:45 நாம் வாசிக்கும் பொழுது லீடர்ஸ் ஆர் கால்ட் டு சர்வ் அண்ட் நாட் டு பி சர்வ்டு. ஆண்டவரே சொல்லும் பொழுது நான் எதற்காக வந்தேன்? as a chief shepherd, ஒரு பிரதான மேய்ப்பனாக, ஒரு பெரிய மேய்ப்பனாக, ஒரு நல்ல மேய்ப்பனாக நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். உங்களிடமிருந்து நான் ஊழியம் பெற்றுக்கொள்வதற்கா? is it to be that is it to be served by you people? No, it is to serve you. உங்களுக்கு நான் பணிவிடை செய்யும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த மனநிலைமையை நெகேமியா இங்கு பின்பற்றுகிறார். I came to you to serve you. 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் நெகேமியா 5:16 ஒரு வயலையாவது நாங்கள் கொல்லவில்லை, அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன். I also work with you. என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் இந்த வேலைக்கு கூடி வந்தார்கள். நான் மட்டும் இல்ல, என் வேலைக்காரர் எல்லாரும் இதற்கு கூடி வந்திருக்கிறார்கள். I was not some person sitting somewhere and then giving orders from somewhere. நீங்க இதை பண்ண not something like an office in the government or an office in the world that we see, or in a corporate கல்ச்சர். அந்த கல்ச்சர்லாம் இங்க கிடையாது. தேவனுடைய சபையோ தேவனுடைய மந்தை என்று வரும் பட்சத்திலே அது அதனுடைய செயல்பாடு முற்றிலும் வித்தியாசமானது. we need to get our hands dirty, we need to get into the business, we need to get down and we need to work with the people, we need to sit with the people, we need to spend our resources and we need to work with them. தேவனுடைய சபை என்று வரும் பட்சத்திலே, தேவனுடைய ஊழியம் என்று வரும் பட்சத்திலே, தேவனுடைய மந்தை என்று வரும் பட்சத்திலே, அல்லது தேவனுடைய சபை என்று வரும் பட்சத்திலே நிச்சயமாக நாம் அதில் இறங்கி நம்மை நாமே அதற்கு கரைபடிந்தாக வேண்டும். அதற்கு எதுவாக நம்முடைய பணத்தை செலவிட்டாக வேண்டும், நம்முடைய நேரத்தை செலவிட்டாக வேண்டும். அதைத்தான் இங்கு நெகேமியா சொல்கிறார். நான் முயன்று நின்றேன். I work with you people. It was not something that I stood somewhere else. It was the involvement that I had with you people. It was influencing a community, and I was having an unity with you people, not wanting for money and power and fame. ஜனத்தின் மத்தியில் இருந்து புகழையும் அல்லது பணத்தை சேகரிப்பதற்காக அல்ல, மாறாக என் ஜனத்தோடு இருந்து கொண்டு அவர்களோடு கரத்தோடு கரம் கோர்த்து நானும் நின்றேன் என்று நெகேமியா சொல்லி, இது எவ்வளவு மிகப்பெரிய முன்மாதிரி எடுத்துக்காட்டு பாருங்க. இதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அழகா இருக்கு. This is something, the mark of a good leader, the mark of a good shepherd that we see here. The reason is that he feared God. கர்த்தருக்கு பயந்துதான் இங்க மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரணம். He stood with people stood with people for work, not managers ordering from high towers. அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். மற்ற அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? They sat on a lofty place, they sat on something that is on a higher plateau and they were giving orders. அங்க ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. கொடுத்துட்டு நீங்க எங்களுக்கு தானியம் கொடுக்கணும், 40 சேக்கல் கொடுக்கணும் என்று சொன்னார்கள். ஆனால் நெகேமியா தன்னை சொல்லும் பொழுது நான் அப்படி அல்ல என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அவர் காண்பிக்கிறார். இரண்டாவதாக 17-18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read verse 17 and verse 18, we see that how he served the people. எப்படியாக தன் ஜனத்தின் மத்தியிலே அவர் பணிவிடை செய்தார், அவர்களுக்கு ஊழியம் செய்தார் என்பது சொல்லப்படுகிறது. யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளிலும் இருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியிலே சாப்பிட்டார்கள். நாளொன்றிற்கு ஒரு காலை, அதே போல முதல் தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது, பட்சிகளும் சமைக்கப்பட்டது, 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது. இப்படி எல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிறபடியே நான் வாங்கவில்லை. இத்தனை செய்யறாருங்க. இதற்கான காரணம் 150 பேர் பாருங்க, not only paid for himself but shared his table with others. He was ready to pay for others. தனக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வந்தம், தன்னுடைய பணம், தன்னுடைய நேரம், தன்னுடைய ரிசோர்ஸ் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? அந்த தன் ஜனத்திற்காக செலவழிப்பதற்காக. he had an open table, he had an open house in among the people of God. தேவனுடைய ஜனத்திற்கு மத்தியில 150 பேர் வந்து இவனுடைய வீட்டுல வந்து அவனுக்கு டேபிள்ல நித்தமும் போஜனம் பண்ணக்கூடிய நபராக இருக்கிறார்கள். என்னவெல்லாம் போச்சு? சாதாரண சாப்பாடு கிடையாது, சாப்பாடும் பருப்பும் இல்லை. எப்படிப்பட்ட உணவு அங்கே கொடுக்கப்பட்டது? டெய்லி was 1 ox, 6 choice sheep. சாதாரண நொண்டி ஊனமான ஆடுலாம் கிடையாது, சாய்ஸ் ஷீப். அப்படியானால் தெரிந்து கொள்ளப்பட்டது was a selected sheep. தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல உயர்தரமாக இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆடு. ஆல்சோ fowls were prepared for me. அதெல்லாமே இந்த ஜனங்களுக்கும் நான் கொடுத்த. I shared with them. இதெல்லாம் செஞ்சதனுடைய காரணம் என்ன? ஏன் அதை செய்தேன் என்று சொல்லும் பொழுது நான் இங்க காரணம் என்னவென்றால்,
because the bondage was heavy upon these people, heavy upon this people. என் ஜனங்கள் பட்ட பாடு இருக்கீங்களே, என் ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு இரவும் பகலும் செயல்படுவதனுடைய இதை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய மனசு தாங்கல. இந்த இத்தனை செலவு பண்ணாலும் இதுக்கு போதாது. Even if I give so much for these people, spending so much for them, spending my time, spending my resources, spending my energy with them, it will not be enough, because in comparison to what they spend for the people of God, because of what they spend for God is more than what I spend for these people. என்னுடைய ஜனத்துக்கு நான் செலவிடுகின்ற இந்த பணமோ இருக்கக்கூடிய இந்த வளங்களோ இது எல்லாவற்றையும் அவருடைய பேர்டன், அவருடைய பாரத்திற்கு நான் ஒப்பு பார்த்தால் இதெல்லாம் கொஞ்சம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். It was a reason that I have a great sympathy over my people. அவருடைய பாரம் ரொம்ப பெருசு. தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக தன் ஜனம் படக்கூடிய பாடு மிக முக்கியமாக இங்கே பார்க்கிறார். அப்படியானா தன்னுடைய ஜனத்தை பற்றி இவர் அறிந்து வைத்திருக்கிறார். Every people under the leadership of Nehemiah was known. Every people, அவருடைய நிலைமை என்ன, அந்த குடும்ப நிலைமை என்ன, அந்த குடும்பத்தினுடைய பட்டுப்பாடு என்ன, அவருடைய பொருளாதார நிலைமை என்ன, அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், அவருடைய நிலைமை, அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் யார், இது எல்லாவற்றையும் தெளிவாக இந்த நெகேமியா அறிந்து வைத்திருக்கிறார். He was completely knowing in and out of each of the family in the congregation of God. அங்கே இணைந்து செயல்படக்கூடிய எல்லாரை பற்றியும் தெளிவாக இந்த நெகேமியா அறிந்ததுனாலதான் he had a sympathy over his people. They were their burden, their bondage was so much. அதனாலதான் அவர் நீங்க ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது அவ்வளவு கோபப்படுவதனுடைய காரணம் என்ன? Why was he so angry? இதுதான் காரணம். தன் ஜனத்தினுடைய நிலைமை அறிஞ்சிருக்கீங்களே, அவங்க பட்ட பாடு உங்களுக்கு தெரியுதே, அவருடைய வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியுதே, அவங்க வேதனை என்ன என்று உங்களுக்கு புரியலையா? அவருடைய ஏழ்மை, அவருடைய தரித்திரம், அவர்கள் பட்ட பாடு, கர்த்தருக்கென்று பிரயாசப்படக்கூடியது, கர்த்தருக்கென்று உண்மையா என்று செயல்படக்கூடியது உங்களுடைய புரியலையா? உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தோணலையா? Are you not able to sense these things? அதைத்தான் அந்த பிரபுக்கள் இடத்துல அவர் சொல்றாரு. உடன் தலைவரோட கூப்பிட்டு சொல்றாரு, நான் வாங்கல, என்னோட கூட என்னுடைய க்ளோஸ் கம்யூனிட்டி, க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் வாங்கல, ஆனா நீங்க இதை வாங்கியிருக்கீங்களா? அவங்களுடைய பேர்டன் உங்களுக்கு புரியலையா? I really had a sympathy over these people. 150 பேர் என் கூட உட்கார்ந்து அந்த டேபிள்ல சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான இத்தனை உணவும் அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. எப்பேற்பட்ட ஒரு தலைவனாக இந்த நெகேமியா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது. அதிகமான ஒரு டெக்னாலஜி வசதி கிடையாது, அதிகமான ஃபெசிலிட்டிஸ் அந்த நாட்களில் எப்படி இருந்தது என்று தெரியாது. ஆனாலும் அவர் கர்த்தருக்கு அல்லது கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு மேய்ப்பனாக அவர் இருந்திருக்கிறார். நாம் எசேக்கியேலுடைய புத்தகம் 34ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். I think it was in Ezekiel chapter 34 நினைக்கிறேன். அதுல அந்த அதிகாரம் முழுவதுமாக கரெக்ட் எசேக்கியேல் 34 நீங்க வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் Thus saith the Lord God unto the shepherds, O be to the shepherds of Israel that do feed themselves. தங்களையே மேய்க்கின்ற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சீங்கன்னா அந்த ஜனங்கள் எப்படியாக தன்னுடைய அந்த மேய்ப்பர்கள் எப்படி தன் ஜனங்களை ஆண்டார்கள், மேய்த்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்ட கர்த்தர் அவர்களுக்கு எதிராக அவ்வளவு கண்டித்து அங்கே பேசக்கூடிய வார்த்தையில் அங்கே சொல்லப்படுகிறது. நெகேமியாவை பார்க்கும் பொழுது இது எல்லாவற்றிற்கும் விட்டு ஒரு முன்மாதிரியான கர்த்தரை விரும்பக்கூடிய ஒரு தலைவனாக அவர் அங்கே வைத்திருக்கிறார். he spent his time, his money, his energy. He was a hospitality. He showed a great hospitality towards his people. ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். 1 பேதுரு 4:9 வாசிக்கும் பொழுது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்கள். When you bring a person into your home, when you ask a person into your home and you are providing a hospitality, or someone comes to your home as a guest to your home, உங்களுடைய வீட்டிற்கு விருந்தினராக அல்லது திடீரென்று எதேர்ச்சியாக வரும்பொழுதோ நீங்க அவங்களுக்கு உபசரிப்பை தருகிறீர்கள். அந்த தரக்கூடிய உபசரிப்பு எப்பேற்பட்ட உபசரிப்பாக இருக்கிறது என்பதை குறித்தும் ரோமரிலும் 1 பேதுருவிலும் அங்கே அப்போஸ்தலர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் ஒரு தலைவனாக அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவை நடத்தக்கூடிய ஜனங்களாக இருக்கும் பட்சத்துல how are we look at the time, the money and the resource that God has given to our hands? நம்முடைய கரத்துல தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பணத்தையோ நேரத்தையோ வளங்களையோ நாம் எப்படி பார்க்கிறோம்?
கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய வளங்கள் எல்லாவற்றையும் நாம் செலவிட்டியாக வேண்டும். There is no other go for the people of God. அந்த ஜனங்களுக்கு நெகேமியா செய்ததை போல செய்து ஆக வேண்டும். கடைசியாக நெகேமியா சொல்லி முடிக்கின்ற விஷயம் என்ன? 19வது வசனத்திலே ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கிறார். He prays a very little prayer. இந்த வசனம் வந்துட்டு நீங்க நெகேமியாவுடைய புத்தகத்துல வாசிக்கும் ஏறக்குறைய 3-4 ஜெபங்களை அவர் எடுக்கிறார். அந்த ஜெபங்களிலே ஒரு ஜெபமாக இந்த ஜெபம் வருகின்றது. என் தேவனே, நான் இந்த ஜனத்திற்காக செய்த எல்லாவற்றையும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இட் இஸ் நாட் ஃபார் பர்சனல் கெயின். இட் இஸ் நாட் a deal that he places with God. கர்த்தரோட கூட ஒரு டீல் வச்சுக்கலாம். ஆண்டவரே, நான் இதை செஞ்சிருக்கேன், நீங்க எனக்கு இதை செய்யணும். ஆண்டவரே, நான் இதை செஞ்சிருக்கேன், ஆகவே நீர் எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு எனக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் என்பதன் அடிப்படையில் அவர் சொல்லவில்லை, செய்யவும் இல்லை. மாறாக he is seeking a divine approval and not man's applause. மனுஷனுடைய பாராட்டுக்கு நான் எதிர்பார்க்கவில்லை, மாறாக தேவனுக்கு முன்பதாக நான் இதனை செய்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயந்ததனை நான் செய்தேன். கர்த்தருடைய பிரமாணத்திற்கு அதை முன்னிட்டு நான் செய்திருக்கிறேன். ஆகவே நான் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, நீர் நான் என்னுடைய மனசுக்கு ஏற்றவனமாக என்ன இருக்கோ அதை நீங்க செய்யணும். Lord, you do according to all that I have done for this people. இந்த ஜனத்துக்கு நான் எதையெல்லாம் செய்திருக்கிறேனோ அதை நீர் பார்த்து அதற்கு பிரதிபல நிலை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் மனுஷருக்கு பிரியமாக அல்ல, நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நான் செயல்படுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58 நாம் வாசிக்கும் பொழுது, நாங்கள் பிரயாசம் ஒருபோதும் வீணாய் போகவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் அங்கே சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு முன்பதாக செய்யக்கூடிய பிரயாசங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய கணக்கில் அது இருக்கிறது. It is with what attitude that we have read. It is not by the amount or the enormity of the actions that we do for the people, but it is about the attitude behind all our actions. நம்முடைய செயல்பாடுகளுக்கு பின்பலனாக நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? நாம் எதற்காக அதனை செய்திருக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து நாம் செய்திருக்கிறோம். உண்மையாகவே நம்முடைய ஜனத்தின் மேல் நாம் அக்கறையோடு அவர்கள் மேல் பரிதபிக்கக்கூடிய ஜனங்களாக இருந்து நாம் செயல்பட்டிருக்கிறோமா என்பதை கர்த்தர் நிச்சயமாக பார்க்கிறார். அதைத்தான் இங்க நாம் சிந்திக்கின்றோம். 2 விஷயங்களை நாம் சிந்தித்தோம். ஒன்று, தி எத்திக்கல் என்கேஜ்மெண்ட், நெறிமுறையாக இருந்து தன் ஜனத்தோடு எப்படி ஈடுபடுகிறார், எப்படி அவர் கன்ஃபரண்ட் பண்ணார் என்பதை முதலாவதாக நாம் சிந்தித்தோம். 2வதாக, அவர் பரிதபிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருந்த தன் ஜனத்தின் மேலே அக்கறையுள்ள ஒருவராக பரிதபிக்கக்கூடிய அவர் மேல் மிகுந்த அக்கறையுள்ள ஒரு நபராக நெகேமியா செயல்பட்டார் என்பதை நாம் பார்த்தோம். கடைசியாக இந்த அதிகாரத்திலே முழுவதுமாக நாம் சிந்திக்கின்ற விஷயங்கள், இந்த ஃபைனல் லெசன்ஸ், அதை வாரன் விஎஸ்பி அவர்கள் சொல்லியிருக்கின்ற 4 குறிப்புகளை நான் சொல்லி இந்த பகுதி நாம் நிறைவு செய்யலாம். நம்பர் 1, எக்ஸ்பெக்ட் ப்ராப்ளம்ஸ் டு ரைஸ் அமங் பீப்புள். ஜனத்தின் மத்தியில ஜனத்திற்காக நீங்கள் செயல்படும் பொழுது, கர்த்தருக்காக நீங்கள் நிற்கும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் ப்ராப்ளம்ஸ். ஜனத்திலிருந்து கண்டிப்பா பிரச்சனை வரும். கண்டிப்பாக ஜனங்கள் நமக்கு எதிராக செயல்படுவார்கள். நம்மளுக்கு எதிராக எதிர்த்து அவர்கள் சில வார்த்தைகளை பேசுவார்கள். தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது, தேவையற்ற முறையிலே நமக்கு எதிராக குற்றம் சொல்வது, இதெல்லாம் எழும்பும். இட் வில் ஹாவ். ஆனா அந்த பிரச்சனைகளை கன்ஃபரண்ட் தி ப்ராப்ளம்ஸ் கரேஜியஸ்லி, தைரியத்துடன், தேவ வசனத்துடைய அடிப்படையிலே நாம் தைரியத்துடன் அதனை எதிர்த்து செயல்படும். கசப்பானவற்றை, காய்மகாரமானவற்றை மனதில் வைத்தல்ல, மாறாக தைரியத்துடன் அது நேரடியாக தேவன் உதவியை பெற்று அதில் செயல்பட வேண்டும். 3வதாக இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், be sure that your own integrity is intact. நம்முடைய சொந்த நேர்மையான குணம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது? நாம் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதன் பின்பலனாக நம்முடைய மனதிலே கிடப்பது என்ன? நாம் எதன் அடிப்படையில் அதை நாம் செய்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 4வதாக, see in every problem an opportunity for the Lord to work. கர்த்தர் செயல்படக்கூடிய தருணங்களாக ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் பார்த்தால் அது நமக்கு நன்மையாக முடியும். அது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது நன்மையாக முடியும். Solving problems is ministry is not an intellectual exercise but a spiritual experience. தேவன் நமக்கு இப்பேற்பட்ட பிரச்சனையூடாக நம்மை கடத்தி செல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக நிச்சயம் இருக்கும். ஆகவே இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானித்தோம். Let us be the leaders that God desires. Let us desire for the leadership which the God desires. தேவன் விரும்பக்கூடிய தலைவர்களாக, தேவன் விரும்பக்கூடிய மக்களாக, தேவன் விரும்பக்கூடிய நபர்களாக, ஜனத்தின் மத்தியிலே நீதியை விரும்பக்கூடியவர்களாக, ஜனத்தின் மத்தியிலே ஜனத்தோடு நாம் பரிதபிக்கக்கூடிய மக்களாக. தலைவன் என்று சொல்லப்படும் பொழுது ஒருவேளை மூப்பர்கள், ஊழியர்கள், உதவிக்காரர் என்று நாம் நினைக்காமல் நம்மை கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய இடத்திலே
நாம் எப்பேற்பட்ட ஜனமாக, எப்பேற்பட்ட நபராக நாம் இருக்கிறோம் என்பதை நினைத்தவர்களாக நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நமக்கு அப்படி செயல்பட உதவி செய்வாராக. ஒருவர் ஜெபித்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம்.